கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றும் யாவரையும் இயேசு நாமத்தை வார்த்தையில் தெரிவித்து கொண்டு இன்றைய நாளில் நாம் காண்கிறதான ஆசீர்வாதமான ஒரு காரியம், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே அதில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையோட சிறுகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி வாக்குரைக்கிறார். இந்த நாளிலும் இதை காண்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் காரியம் நடக்கவில்லை, இன்னும் என்னுடைய காரியங்கள் நடக்கவில்லை, ஆசீர்வாதம் பலனானது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது, நான் இழந்து போனதே இன்னும் எனக்கு சரியான முறையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை தானே முக்கியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். வேதம் அதுதான் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அப்போது உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற பொருள்கள் மேலே ஒரு நம்பிக்கை, அதாவது இந்த பொருள் நமக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? இப்போ இயேசு மேலேயா நமக்கு நம்பிக்கை இல்லை? ஆண்டோட்ட நமக்கு நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? அப்போது அவர் உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், எல்லாம் அவரால் உண்டானது, அவரால் உண்டான காரியங்கள் அவரால் தான் நடக்கும். அந்த நம்பிக்கை அவர் மேலே வைக்க வேண்டாமா? உலக மனுஷருக்கு மேலே வைக்கிற நம்பிக்கை நாம் என்ன செய்கிறோம்? இயேசுக்கு மேலே வைக்க விட தவறி விடுகிறோம். அப்போ அவர்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் அவர்கிட்ட நம்பிக்கை இருந்தால் தான், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சரிதானே? எனக்கு அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. அந்த நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறது. நீங்கள் என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? என்ன தேவைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க? என் காரியம் இன்னும் நடக்கலை, இன்றைக்கி நடக்கலை, நாளைக்கு நடக்குமா தெரியாது, நாளைக்கு மறுநாள் நடக்குமா தெரியாது, இந்த மாதம் நடக்குமா தெரியாது, இப்படின்னு சொல்லி சில சிந்தனைகளோட, அதாவது அவிசுவாச சிந்தனைகளோடு நாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? இயேசு நமக்கு செய்வார் என்று சொல்லி பாருங்கள். அவர் செய்கிற அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நினைக்கக்கூடிய காரியங்கள், நடக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றாக இருக்கிறது. அதை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதித்து தருவார். அந்த ஆசீர்வாதத்தில் குறைப்படாது. ஏன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நீ என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற காரியம் பலமாக இருக்கும். அவரை விசுவாசிக்கும் போது அவர் செய்கிற காரியம் பெருசாக இருக்கும். அவருடைய சீஷர் இயேசு, அவருடைய சீஷர் பார்த்து என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். எப்படி சொல்கிறாருன்னா, வேதத்தில் 14:12 யோவான் 14:12வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதா இருந்தால் நான் செய்கிற கிரியைகளையும் நீங்கள் செய்வீர்கள், அது மாத்திரமல்ல இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை, பெரிய கிரியைகளை செய்வீர்கள். எவ்வளோ அழகான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நாம் அவரை விசுவாசிக்கும் போது நமக்கு வரக்கூடிய காரியங்கள், எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரனே சகோதரியே, என்னுடைய காரியங்கள் நடக்குமா? ஒரு அவிசுவாசம், அப்படி தானே? தேவனுடைய காரியத்தில் தேவன் எனக்கு செய்வார், என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு விசுவாசத்தை வச்சு பாருங்கள், நிச்சயமாக நடக்கும்.
பிதாவானவருடைய சித்தத்தை செய்யும்படியாக இயேசு பூமியிலே அனுப்பினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு என்ன செய்தார்? பிதா அனுப்பினார் இல்லையா? அப்போது பிதாவானவருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஆண்டவராக இயேசு எல்லா காரியத்திலும் விசுவாசமாக இருந்தார். எல்லா காரியம் நடக்கும் என்னங்கிற உறுதி அவருக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை தான் சார்ந்திருக்கலாம். எனக்கு அன்பான தேவன் பிள்ளைகளை, அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறவர். உங்கள் வாழ்க்கையில் 11வது மாதம் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 11 மாதங்களும் எந்த இடத்துல உங்களுக்கு குறைபட்டதோ ஆசீர்வாதம், எந்த இடத்துல தடைப்பட்டதோ அது தேவன் நிச்சயமாக செய்வார். ஏன்னா நமக்கு நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், இழப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், நோய்கள் வரும், கண்ணீர்கள் வரும், பாரங்கள் இருக்கும். ஆனால் எல்லாம் அனுபவித்த வேதத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது, அந்த மனுஷரை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு பக்தன், இயேசுவின் பக்தன் அவர் இயேசுவை விட்டு பின் சார்ந்து போகவில்லை, பின்வாங்கி போகல. அவருக்கு பயங்கரமான நெருக்கங்கள். அவர் யாருன்னு தெரியுமா? யோபு என்கிற ஒரு பக்தன். பாருங்கள், யோபு என்கிற பக்தனை நீங்கள் பார்க்கும் பொழுது, யோபுவில் 41 பார்க்கிறோம். அவன் மிகுந்த வசதி உள்ளவனாகவும் எதிலும் குறைபட்டவனாகவும் அவன் இருக்கவில்லை. எல்லாவற்றிலும் அவர் சிறந்தவராக இருந்தான். பிசாசானவன் அவனை சோதிக்கும்படியாக ஆலயத்தில் நிற்கும் பொழுது, அவனை சோதிக்கும்படியாக அவன் இடத்தில் வந்து, பிசாசான் சோதிக்கிற நேரத்தில் அவன் இருந்த வாழ்க்கையிலேருந்து எல்லாத்தையும் இழந்து போய் விடுகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோபு 1:3 வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோபுக்கு இருந்த 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவங்கள் இருந்தது. பாருங்கள், அதில் மாத்திரம் திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கு தேசத்தில் புத்திரர் எல்லா கிழக்கு தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் இவன் எப்படி இருந்தான்னு சொன்னால், எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு குமாரர் குமாரத்திகள் எல்லா வசதியோட நல்ல ஒரு செழிப்போடு இருந்தான். ஆனால் பாருங்கள், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை சோதிக்கும்படியாக, யோபுவை சோதிக்கும்படியாக சாத்தான் அனுமதி கேட்டு, கர்த்தர்கிட்ட அனுமதி கேட்டு வருகிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறான், இவன் உம்மை மறுதலிக்கும்படியாக நான் செய்வேன். ஆனால் இயேசு சொல்கிறார், நீ என்ன வேணால் சோதிக்கலாம், ஆனால் அவனை உயிரை பறித்து கொள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. நீ என்ன செய்தாலும் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான், என்னுடைய சந்நிதம் என்னை விட்டு அவன் பின்வாங்கி செல்ல மாட்டான் என்று சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ அதே போல் அவன் முதலாவது தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களாக மாடுகளை இழக்கிறான், ஆடுகளை இழக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவரோட மனைவி கோபப்படுகிறார். 2வது அதிகாரத்தில் யோபு 2 பார்த்தீங்கன்னா, நீ என்ன செய்கிற, நீ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீ சார்ந்து இருப்பதை விட நீ எல்லாவற்றையும் தூஷித்து இறந்து பாருங்கள். 2:9 சொல்கிறான், மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். எல்லாம் நீர் இன்னும் இவ்வளோ இழந்து போயிருக்கான் ஐயா. நம்முடைய ஆடுகளை இழந்துட்டோம், நம்ம மாடுகளை இழந்துட்டோம், பிள்ளைகளை இழந்துட்டோம், குமாரத்திகளை இழந்துட்டோம். இப்படி இழந்த பரவும் நீ இன்னும் அவரையே நம்பிக்கையாக இருக்கிறியே, அவரையே சார்ந்திருக்குதியே. நீ அதனால் நீ அவரை தூஷித்து என்ன செய், நீயும் இப்படி தூஷித்து அவரை பின்வாங்கி போயிரு. எல்லாம் பாருங்கள், எவ்வளோ உறுதியாக நிற்கிற, தேவனை தூஷி ஜீவனை விடும், உயிரை விட்டுரு. அப்போ யோபு அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லார், ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நான் இழந்துட்டேன்னு சொல்லி சோர்ந்து போகாதுங்க. உங்களுக்கு கஷ்டங்கள் வருதுன்னு சொன்னால் பின்னாடி ஒரு நன்மையை தேவன் கொண்டு வரப்போகிறார். பாருங்கள், அவர் சொல்கிறார், நிர்வாணியாய் 1ஆம் அதிகாரத்தில் யோபு 1:20 சொல்கிறாரு, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோட பிள்ளைகளாக இருக்க நாம் நிறைய பேர் என்ன சொல்லுறாங்க தெரியுமா? எனக்கே இந்த பாடுகள், எனக்கே இந்த கஷ்டங்கள், தினந்தோறும் நான் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறேன், வேதனையோடு இருக்கேன்னு சொல்லி நிறைய இன்றைக்கி தேவ பிள்ளைகள் சொல்லலாம். ஒரு முறை என்னுடைய ஊழிய பாதம் நடந்ததான ஒரு சம்பவம். ஒரு கன்வென்ஷன் மீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த கன்வென்ஷன் மீட்டுக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு ஐயாவை சந்தித்தேன். வயதான ஐயா இல்லை, ஒரு 50-60 வயசுக்கு உள்ளாடி இருக்கான். அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க ஐயா, ஆனால் ஏதோ ஒன்றில் குறைவை ஒரு பையனுக்கு, ஒரு மகனுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் என்னமோ கடனாக இருக்குன்னு சொல்லிட்டு மெஞ்ஞானபுரம் பகுதியிலே கன்வென்ஷன் சர்ச்சு போனேன்னு சொன்னாங்க. அந்த கடனை அவனால் மீள முடியவில்லை. திருச்செந்தூர் பகுதியிலே நல்ல கடை போட்டிருக்கிறான், நல்ல பிஸ்னஸ் ஆகுது. ஆனால் கடன் அவனுக்கு என்ன செய்யலை, குறையில்லை. 20 லட்சம் ரூபாய் கடன் மேலே கடன் ஆகிட்டு இருக்க தவிர குறையிற மாதிரி இல்லை. இது என்னவா இருக்கும்? என் மகனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு பாரப்பட்டார். அவர் திருமணமாகி மனைவி பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவருடைய வேதனை, தன்னுடைய மகனை குறித்து மிகவும் பாரப்பட்டார். அப்போ தான் நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன் அந்த ஐயாட்ட, ஐயா, தேவ சமூகத்தில் ஏதாவது குறை உண்டான்னு நாம் பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்குண்டான வியாபாரத்தை நீர் பெருக்கி தருகிறீர், ஆனால் கடன் குறையவில்லை, கடன் பெருகி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தை நாம் கேட்கணும். அந்த சகோதரன் எடுத்து அதான் அந்த ஐயாட்ட சொன்னோம், உங்கள் பிள்ளைய கேட்க சொல்லுங்கள், ஜெபம் பண்ண சொல்லுங்கள், தேவன் தெளிவாக சொல்லுவார். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்கள், நம்மளை குறைகள் அவரை எடுத்து முழங்கால் படிட்டு கேட்கும்போது அவருக்கு நிச்சயமாக அந்த காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். அப்போ அடுத்தபடியாக ஒரு 2-3 மாதம் கழிந்து வரும்போது அவருடைய தகப்பனார் மறுபடியும் ஃபோன் செய்து சொல்கிறாரு. அந்த ஐயா சொல்கிறாரு, என்னன்னு சொன்னால், ஐயா, என்னுடைய மகன்கிட்ட குறைவு இருக்குது, ஏன் இந்த கடன் பெருகிட்டே இருக்குது, ஒன்றுக்கு டபுள் ஆகிட்டே இருக்குது, ஆசீர்வாதம் இல்லை, ஏன் இந்த குறைவாக இருக்குது? காரணம் தேவத்தில் அவன் குறைவுள்ளவனாக இருக்கிறான்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு உண்மையான காரியம். என்ன காரியம் தெரியுமா? ஆண்டருக்கு உண்டான காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் சரியான செலுத்தாதபடி கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு நாம் என்ன செய்கிறோம்? லாபம் வருதா, 10 ஒன்று கொடுக்கணும் இல்லையா? நாம் செய்கிறோமா? ஆசீர்வாதம் மட்டும் பெற்றுக்கொண்டால் போதுமா? தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? காணிக்கைகள் கொடுக்கணும் ஆலயங்களுக்கு இல்லையா? எனக்கு அன்பான தேவன் பிள்ளை, கர்த்தருக்கு உண்டான காரியத்தை நாம் தெளிவில்லாமல் நம்மளை குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவரை நாம் குற்றம் சாட்டுகிறோம். அவர் ஒன்றும் குற்றம் அறியாதவர். அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ஐஸ்வர்யனாகும்படியாக இயேசு தரித்திரரானார். எனக்கு அன்பானவர்களே, அது பரவாக அந்த ஐயா சொன்னாங்க, என் பையன் வந்து அதை உணர்ந்தான், ஆண்டவர் அவனோடு பேசினார் ஜெபித்த நேரத்தில். இப்போ அந்த கடங்களை முடித்து கொண்டு இருக்கிறான் ஐயா, இப்போ ஆசீர்வாதமாக இருக்கிறான், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்குறார் என்று சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எந்த இடத்துல எதை காரியத்தில் பின்வாங்கி இருக்கிறோம், எதனால் எது தவறு நடக்குன்னு சொல்லி நாம் உணர வேண்டும். சரிங்களா? யோபு இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ அவனுடைய சரீரம் அழுகி நாறி போன பறவும், அவனுடைய சரீரமானது அழுகிட்ட பறவும் அவன் கர்த்தரை விட்டு பின்திரும்பவில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் என்னோடு இருக்கிற ஒரு உறுதியான பலத்தோடு இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள், அந்த உறுதியான அந்த ஆசீர்வாத பலன் அவனுக்குள் இருந்தது. யோபு 40:12, கர்த்தர் யோபை முன்னிலை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். முதல்ல இருந்ததை விட 2வது ஆசீர்வதிக்கிறார். எப்படி பாருங்க, 14,000 ஆடுகளும், அங்கே 7,000 மணி போட்டிருந்து, இங்கே 14,000 ஆடுகளும், 6,000 ஒட்டகங்களும், 500 ஏர்களுக்கு 1000 ஏர்களும், 500 கழுதைகளுக்கு 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதுங்க.
என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது உணருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். யோபு தேவனுடைய சன்னிதானை விட்டு பின்விலகாத ஒரு பக்தன். நம்ம பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு பக்தன். இன்றைக்கு இந்த தேவனுடைய சமூகத்தில் என்று உங்களோடு பேசுகிற என் வாழ்க்கையில் அதே மாதிரி போராட்டங்கள். வைராக்கியமான இந்து குடும்பத்தில் பிறந்தவன் தான் நான். என்னுடைய தகப்பனார் பேர் மணி ஐயர். அவருடைய பிள்ளைகள் நாங்கள் 3 மகன்களும் 3 மகள்களும். ஆனால் நானோ அந்த இடத்துல இயேசுவை எதிர்ப்பு தெரிவிக்கனாகும், இயேசு வார்த்தைகளை விரோதிக்க, அதாவது பரிசுத்த வேதாமத்தை தூக்கி எறிந்தவன் கிழித்தவனமாக காணப்பட்டேன். பல்வேறு இந்து இயக்கங்களில் நான் காணப்பட்டேன். கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நான் செயல்பட்டேன். ஆனாலும் தேவன் என்னை கைவிடவில்லை. என் பாவங்களை மன்னித்தார். எனக்கு திருமணமாய் 2 மகன்கள் இருந்தார்கள். அதில் இளைய மகன் பேசாமல் இருந்தான். 5 வருடங்களாக பேசவில்லை. தேவ பிள்ளைகளே, நானும் சபரிமலைக்கு வருடந்தோறும் தவறாமல் போய் கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 38 வருஷம் போனேன். அதே போல் திருச்செந்தூர் பாத யாத்திரையாக காவடி சுமந்த 5 வருடங்கள் போனேன். அது மாத்திரமல்ல, ஓம் சக்தி ஆலயத்துக்கு விஜயவாடா, ஆந்திரா விஜயவாடா கனகதுர்கா ஆலயத்துக்கு சென்றேன். அதே போல் ஜூன் 1ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். அன்றைய தினத்தில் 7 மலையும் ஏறி போவேன். திருப்பதியிலேருந்து போயிட்டு திருமலை போயிட்டு வந்தேன். ஏன்னா என்னோடய தகப்பனார் அங்கே எஸ்சிடி மெம்பராக இருந்தார். நான் ஒரு மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை. என் பிள்ளை பெரிய மகன் நன்றாக பேசி கொண்டிருப்பான். நான் அவனுக்கு பின்பாக ஒரு 10 வருடங்களுக்கு பின் 2வது மகள் பிறந்தா 5 வருடத்தில் பெரிய மகனுக்கும் இளைய மகளுக்கும் 5 வருடங்கள் வித்தியாசம். அவள் பிறந்து அவளும் இறந்து விட்டாள் 3 மாதத்தில் நோயினால் அவதிப்பட்டு. 3ஆவதாக பிறந்த மகன்தான் என்னுடைய இல்லத்தில் பிறந்த இயேசு. அவன் பிறந்த பிற்பாடு தான் இயேசு எங்கள் இல்லத்திலே வந்தார். 5 வருடங்களாக பேசாமல் இருந்த மகன் கர்த்தர் அவனை பேச வைத்தார். ஆனால் நான் இயேசு வனங்களை, என் மனைவி தான் இயேசு இடத்துல ரொம்ப பற்றுதலாக இருந்தாங்க. நான் என் மனைவிக்கு விரோதமாக இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. ஏனென்று சொன்னால், ஒரே ஒரு பாவிகளின் நிமித்தமாக, அந்த பாவியை மனம் திரும்புவதற்கு நிமித்தமாக தான் பூமியிலே இந்த தேவகுமாரனாக இயேசு வந்தார், மனுஷகுமாரனாக வந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் எனக்காக வந்தார், உங்களுக்காக இந்த பூமியிலே வந்தார். நம் பாவங்களை மன்னிக்க அவரால் மாத்திரம்தான் முடியும். என்னுடைய மகன் 5 வருடங்களாக பேசாமல் இருந்தபோது அன்பு ஊழியக்காரர் தூத்துக்குடி பட்டணத்திலே அவர் மூலமாக ஜெபம் செய்து தான் அவன் பேசினான். இவ்விடத்து ஊழியக்காரர் அவனை நேராக பார்க்கவில்லை, நேராக அவனை கை வைத்து ஜெபம் பண்ணவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்குற தேவன், உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு கஷ்டங்கள் இருக்கா? உங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு போராட்டம் இருக்கா? வேதனை இருக்கா? நோய்கள் இருக்கா? கடன் பிரச்சனை இருக்கா? தடைகள் இருக்கா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் தேடாமல் என் மனைவி தேடி அவன் மூலமாக தேவன் பேசி நான் தான் பேச வைக்க முடியும் என்று சொல்லி ஒரு வார்த்தை அவளுக்கு கொடுத்தாள். ஆனால் அவளோ என்னிடத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இயேசுக்கு எதிரியாக இருந்தவன். ஆனால் பாருங்கள், ஆசீர்வாதம் எப்படி இருந்து பாருங்கள். நான் சென்னையில் இருக்கிற நாட்களில், சென்னையிலேருந்து நாங்கள் தூத்துக்குடி நான் வந்தேன். அரசியலில் இருந்தேன். அரசியல் விஷயமாக வந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரருடைய இடத்துல என்னை காண்பித்து, சொப்பனத்தை காண்பித்து, அதன் மூலமாக தான் அவர் என்னோடு பேசி என் மனைவி தொலைபேசி எண்களை வாங்கி, அது மூலமாக ஃபோனில் தான் அவர் ஜெபித்தார், எங்களுடைய காரியத்தை சொன்னார். 2 மகன்கள் இருக்காங்க. மகன் இறந்து போனால் அவர் தீர்க்கதரிசி, நீ வயதாகிவிட்டது. அவர் 80 வயது தாண்டி வருகிறார், இன்னும் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் மூலமாக தான் தேவன் என்ன பேசி, அதே நான் தூத்துக்குடி சபையில் ஸ்தானம் பெற்று தேவனை ஏற்றுக்கொண்டு
மருத்துவ வேலைகள்லாம் நானும் என் மனைவி மருத்துவர், என் பெரிய மகன் இன்றைக்கு மருத்துவராக நாங்கள் இருவரும் வேலையில் விட்டுவிட்டு இன்றைக்கி இயேசுக்காக கன்வென்ஷன் ஸ்பீக்கராக நற்செய்தி கூட்டங்களிலும், விடுதலை பிரிவுகள கூட்டங்களும், ஆசீர்வாத பிரிவுகள கூட்டம், மைதான கூட்டங்களிலும் அநேக இயேசு அறியாத ஜனங்களை கிராமங்களில் சென்று மலைநாட்டு மக்களுக்கு நாங்கள் இலவசம் மருத்துவம் செய்து இயேசுவை குறித்து சொல்லி இன்றைக்கி அவர்களை வழிநடத்த முடியாத தேவன் செய்ய பாருங்கள் எவ்வளோ ரெட்டிப்பான ஆசீர்வாதம். வேலூர் தேசத்தில் 147 மலை தேசங்களை நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து சாட்சியை நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவருக்காக ஓடுகிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவருக்காக நாம் ஒரு விஷயத்தில் நாம் செய்கிறோம் என்ற ஒரு சின்ன காரியத்தை செய்கிறோம் என்றால் அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நம்ம நிரப்புகிற ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதான் யோபு கைவிடவில்லை பாருங்கள். யோபு அருமையான ஆசீர்வாதம் கொடுத்தார். எப்படி? 2 ரெட்டிப்பான ஆசீர்வாதம். யோபு 4:12 நாம் பார்த்தேன் இல்லையா? கர்த்தர் யோபு முன்னிலும் பாக்கியம் பின்னிலுமே ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அவர் இழந்து போன பிள்ளைகளாக 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவருக்கு பிறந்தார்கள் என்று சொல்லி யோபு 4:13 பார்க்கிறோம். அந்த நாட்களில் அவர் கொடுத்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவருடைய பெண் பிள்ளைகளை போல உலகத்தில் அழகுள்ள சௌந்தரியமுள்ள பிள்ளைகள் எங்கும் இல்லையா? என்ன ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள் யோபு 4:15 பார்க்க தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். நாம் ஏன் பின்வாங்கி போகிறோம்? நிச்சயமாக இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பார்த்து கொண்ட அன்பு சகோதரனோ சகோதரியே உன்னோட வியாபாரத்தில் செய்வார், உன் பிள்ளைகளுக்கு செய்வார், உன் ஆரோக்கியத்தில் செய்வார், உன் கடன்களை மாற்றி கடன் கொடுக்கும் பிள்ளையாக மாற்றுவார், உன் தேவைகளை சந்திப்பார். எந்த விதத்திலும் ஒரு குறை வைக்க மாட்டார் ஆண்டவர். அவர் அப்படி வைக்கிற தேவன் அல்ல. அவர் யாருக்கும் கடன்காரன் அல்ல. கடன் கொடுக்கும்படியாக உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான நேயர்களே, இதை பார்த்து கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக நான் சொல்ல முடியும், மரண தருவாய்க்கு சென்ற என்னை, என் மகன் 5 வருடங்களாக பேசாமல் இருந்தானே சொல்லி மரண தருவாய்க்கு சென்ற என்னை இன்னைக்கு அழைத்து அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாக என்னை ரசித்து என்னை அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்திய தேசத்தில் கன்னியாகுமரி இந்த காஷ்மீர் வரைக்கும் சென்று இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமாம், ஏன்னு சொன்னால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு பாருங்க. யோபு எந்த இடத்த முதல்ல ஒரு வேளை அநேகர் அவருடைய உறவினர்கள் அவர் நண்பர்கள் எல்லாரும் தூஷித்தாங்க. ஆனால் ஆண்டவர் யோபு வெட்கப்படுத்தவில்லை. எழுந்து போனது ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களால் நிரப்பினார். அதுதான் வேதம் சொல்லுங்க, நம்பிக்கையுடைய சிறைகள் நம்பிக்கை வேண்டும். இயேசு என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். அது இயேசு மேல் வையுங்கள். உலக மனிதருக்கு மேலோ அல்லது பணத்துக்கு மேலோ பொருட்களுக்கு மேலோ வைக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசு நிச்சயமாக எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை அவர் மேல் வையுங்கள். ஏன் நம்முடைய காரியம் நடக்கல நம்பிக்கை மனுஷன் மேல் வைக்கலையா? இன்னைக்கு அநேகர் மனிதரை சார்ந்து வாழ்கிறார்கள். வேண்டாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். காலை நேரம் எழுந்திருச்சு தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்சு அவருக்கு முன்பாக ஒரு பாடலை பாடி வசனங்களை ஒரு அதிகாரங்களை வாசித்து ஜெபித்து அவருடைய சமுத்திரம் இருக்க பாருங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகுது ஜெபம் அல்ல, 1 மணிக்கூர் ஜெபிக்க வேண்டும். 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க முடியலைன்னு சொல்லி சீஷரை பார்த்து கேட்கலையா ஆண்டவர்? உங்கள்கிட்ட கேட்க மாட்டாரா? ஆசீர்வாதம் மட்டும் போதும், நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லை, நான் ஊழியக்காரர் எடுத்து ஜெபித்து கொண்டேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், தசமமாக செலுத்துகிறேன், ஏன் எனக்கு ஆசீர்வாதம் குறைவாரு? ஆசீர்வாதம் நம்மள கரங்கள் தான் பிள்ளைகளே. ஆண்டவருக்கு அதிகமாக இடம் கொடுங்கள். உன் இதயத்தில் எனக்கு இடம் தருவாயன்னு சொல்லி கேட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர்.
உன் இடத்துல வாசம் செய்ய எனக்கு ஒரு இடம் தருவாயின்னு தான் நம்மளுடைய ஆண்டவர் கேட்குறார் இல்லையா? நாம் எத்தனை பேர் இடம் கொடுக்குறோம்? ஆண்டவருக்குன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிறோமா? நாளைக்கு கல்யாணம் பண்ணி சொன்னால், நாளைக்கு இப்போ உங்கள் சொந்தக்கார வீடு பால் காய்ப்புன்னு சொன்னால் எவ்வளோ அவசரமாக நீங்கள் போகிறீங்க, எவ்வளோ ரெடியாக வரீங்க? நாளைக்கு தாலயம் போன பரிசுத்தமான ஓய்நாள், சபையில் உபவாச நாட்கள் இருக்கிறது. இந்த சபையில் இன்னும் ஆயத்த ஜபங்கள் காத்திருப்பு கூட்டம் வைப்பாங்க. ராக்கால ஜபம் இருக்குது, இரவு நேரம் ஜபம் வைக்கிறாங்க. காலையில் வாக்குத்தத்த ஆராதனை, 1ஆம் தேதினா அருணோதய ஆராதனை, வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். எத்தனை பேர் நாம் கலந்து கொள்கிறோம்? எத்தனை பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எனக்கு அன்பான குடும்பத் தலைவருக்கு, அன்பு சகோதரனே, குடும்பத் தலைவர், அன்பு சகோதரிகள், உங்களை பிள்ளைகளை உலகத்தை ஒப்பு கொடுக்காதுங்க. பிள்ளைகளை ஜெபிக்க வையுங்கள். அவர்களோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். எனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் இருக்குது, சொத்துகள் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, கார்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் ஏன் இயேசு தேடணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு நோய் வந்தால் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் போய்விடும். ஒரு மருத்துவராக சொல்லுறேன். எனக்கு அன்பான தேவர்களே, அவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம அவரை தேடினோம்னா, தேவனுக்காக ஓடினோமும் தேடினோம்னு சொன்னால் ஒருபோதும் வைக்கப்பட்டு போக மாட்டான். இன்றைக்கி நான் வேலைகளை, நானும் என் மனைவி 2010 ரஷ்யப்பட்டு எல்லா வேலைகளும் விட்டு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். கிராமப்புறங்களிலும் மலை தேசங்களிலும் ஒவ்வொரு நாடுகளும் போய் சென்று, இன்றைக்கி ஸ்ரீலங்கா தேசங்களிலும் தேவன் எங்களை கொண்டு சென்றார். எதனால்? அந்த ஆசீர்வாதம் அவரிடத்தில் தான் இருக்கிறது, அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை சார்ந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளை, ஒப்பு கொடுப்பாயா? இன்றைக்கு முடிவெடு. தேவன் எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாக நிரப்புவார்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோடு உறுதியாக இருங்க. என் ஆண்டவர் என் ஆசீர்வாதம் ஒரு உறுதியாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் கைவிட மாட்டார். யோபு அதுதான். அவனுடைய சரீரம் அழுகி நாறிட்டு, எவ்வளோ வேதனைப்பட்டவன் நினச்சி பாருங்கள். அவனோட சரீரம் அழுகி நாரிட்டது. அவனை எவ்வளோ பேர் தூஷித்திருப்பாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா, நான் அன்பு சகோதர சகோதரியே, உங்களுக்கு ஒரு கஷ்டம் இன்றைக்கி வருதுன்னு சொன்னால் முதலாக உங்களை ஏளனம் செய்வாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. ஆனால் வேதனைப்படுகிறது யார் தெரியுமா? நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய அப்பா ஏசப்பா தான் வேதனைப்படுவார். என் பிள்ளை இழந்து போய் இப்படி வேதனையோடு இருக்கிறானே, மற்றவங்க இவனை தூஷிக்கிறாங்களே இல்லையா? நம்முடைய அப்பா தாங்க நம்ம மேலே கரிசனையாக இருப்பான். ஏசப்பா தாங்க நம்ம மேலே கரிசனையாக இருப்பார். உலக மனுஷர்கள் எப்போ இவன் விழுந்து போவானா, எப்போ ஒன்றுமில்லாமல் போன எதிர்பார்த்து கொண்டு இருக்க தான் உலக மனிதர்கள். அதான் வேதம் தெளிவாக சொல்கிறேன், ஆசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்பாதீர்கள், இயேசுவை நம்புங்கள், ஆண்டவரை தேடுங்கள். யோபு அதுதான் செய்தான். சாத்தான் கேட்குறான், ஒன்று எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன், அவன் உங்களை விட்டு பின் வாங்கிடுவான் சொன்ன. ஆனால் ஆண்டவர் சொன்னான், அவன் ஒருபோதும் என்னை விட்டு பின் வாங்க மாட்டான்னு. எவ்வளோ பாருங்க நம்பிக்கை. இயேசுவை சாட்சி கொடுக்குறான். அவன் நீ என்ன தான் பாடுபடுத்தி பாரு, அவன் சன்னதி ஏன் சன்னதி விட்டு என்ன செய்ய மாட்டான், அவன் மாறவே மாட்டான்னு சொல்லிட்டு இயேசு என்ன சொல்கிறார், உறுதியாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டு அன்பு நேயர்களே, அன்பு சகோதர சகோதரியே, உறுதி எடுத்து உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதம், உங்கள் குடும்ப ஆசீர்வாதம், உங்கள் ஆரோக்கியத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும், உங்கள் வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும். தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அதான் சொன்ன, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். அனைவரும் இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவருக்கு இன்றைக்கி ஒப்புடுது. ஆண்டவரே, என்னிடத்துக்கு குறைவு இருக்கு, என்னை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க சுவாமி, நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், என்னை ஆசிரியருக்கு ஆண்டவர் நீர், நான் இழந்து போன நீர் இரட்டிப்பான தருவீர் என்று சொல்லி நீர் பேசினீரப்பா. கடங்களை நீர் மாற்றி கடன் கொடுக்கும்படியாக நீ செய்ய போகிறேன். என் சரீர பலவீனங்களை மாற்றி என்னை சுகந்தர போகிறேன். என் பிள்ளைகளை படிப்பு காரியங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறேன். என்னுடைய மகனுடைய திருமண காரியங்கள் தடைபடுகிறாத நீர் ஆசீர்வதித்து தரப்போகிறேன். திருமணமான பிள்ளைகள் இல்லையன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு புத்திரச ஆவியை நிரப்ப போகிறேன். சொந்தமாக வீடு இல்லையே, வாடகை வீட்டில் ஒத்தி வீட்டில் ஓடிக்கொண்டு இருக்கணும், என்னை சொந்தமாக இல்லம் தரப்போகிறேன். இப்படி ஒவ்வொரு இரட்டிப்பான ஆசை என்ன நீ நிரப்புகிற ஆண்டவராக இருக்கிறேன்.
இந்த நேரமே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் அதிகமாக என்னை ஜெப ஆவி எனக்கு தந்தருளுவீராக, அதிகமாக ஜெபிக்க எனக்கு கிருபை செய்வீராக என்று சொல்லி உங்களை ஒப்புவிடுங்கள். தேவ பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், கார்கள் இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், இதெல்லாம் ஆசீர்வாதம். தேவன் தருகிற ஆசீர்வாதம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசை என்னை நிரப்பும், ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். ரெட்டிப்பான் நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன், இந்த நிமிஷமே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அன்பு சகோதர சகோதரியை, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரி, இந்த நிமிஷம் உங்களுக்கு கர்த்தர் தந்து உங்களை நிரப்பவும் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்களானால் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, வார்த்தை கேட்டவர்கள் கேட்ட வண்ணமாக விட்டு விடாதபடி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உறுதியோடு இருங்க. ஒரு ஆசீர்வாதம் அல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.